மட்டன் கோலா உருண்டைக்கு டஃப் கொடுக்குற மாதிரி வாழைப்பூ வச்சு கோலா உருண்டை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. இது வெளியில் நல்லா கிறிஸ்பியாக, அதே சமயத்தில் உள்ள நல்லா சாஃப்டாக இருக்கும். வாழைப்பூ கோலா உருண்டை பண்ணுறதுக்கு ஒரு மீடியம் சைஸ் வாழைப்பூவை நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு 1-2 கட் பண்ணி தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு சிலர் வாழைப்பூவை மோரில் போட்டு எடுத்து சமைப்பாங்க. நான் இன்றைக்கி அப்படியெல்லாம் பண்ணலை, ஜஸ்ட் பிளெயின் வாட்டரில் தான் போட்டு வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூவை பேனில் 1 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் மட்டும் வதக்கி எடுத்துக்கோங்க, போதும். வாழைப்பூ நல்லா வதங்கினதும் இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இதை அப்படியே ஆற வச்சிடுங்க. அடுத்து மிக்சர் ஜாரில் 1/2 கைப்பிடி கொத்தமல்லி, 1 கொத்து கருவேப்பிலை, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, 3-4 பல் பூண்டு, 6-7 சின்ன வெங்காயம், 2 பச்சை மிளகாய், 1/4 கப் தேங்காய், 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், தேவையான அளவு உப்பு, கடைசியாக 1/2 கப் பொட்டுக்கடலை சேர்த்து ஃபஸ்ட் இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறமா வதக்கி எடுத்து வச்சுருக்க வாழைப்பூ சேர்த்து அரைச்சிக்கலாம். தண்ணி எதுவும் சேர்க்கக்கூடாது, அப்படியே தான் அரைக்கணும். அவ்வளோதான், கோலா உருண்டைக்கான மாவு ரெடி. இப்போ இதை சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சு எண்ணெயில் சேர்த்து பொரிச்சு எடுத்துட்டோம்னா சூப்பரான கோலா உருண்டை ரெடி ஆகிடும். ஒரு சிலருக்கு கோலா உருண்டை எண்ணெயில் போட்டதும் அப்படியே பிரிஞ்சு போயிடும். ஃபஸ்ட்டு ஒரு உருண்டை போட்டு செக் பண்ணி பாருங்கள். ஒருவேளை உங்களுக்கு எண்ணெயில் பிரிஞ்சு போகிற மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு 1/4 கப் பொட்டுக்கடலையை நல்லா ஃபைனான பவுடராக அரைச்சிட்டு மாவோடு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா பொரிச்சு பாருங்கள், கரெக்டாக வரும். எனக்கு நான் ஃபஸ்ட்டு போட்ட அளவே கரெக்டாக இருந்துச்சு. முதல் ஒரு உருண்டையை எண்ணெயில் போட்டு பார்க்குறேன், எதுவும் பிரிஞ்சு போகலை. அதனால் நான் மீதி எல்லா உருண்டையும் சேர்த்து பொரிச்சிக்கிறேன். கோலா உருண்டை பொரிக்கிறதுக்கு எண்ணெய் ரொம்ப சூடாக இருக்கக்கூடாது. மிதமான சூடு காஞ்சதுமே அடுப்பை மீடியம் ஃப்ளேமுக்கு குறைச்சி வச்சுட்டு ஒவ்வொரு உருண்டையாக சேர்த்துக்கோங்க. உருண்டை சேர்த்துட்டு உடனே கிளறி விடக்கூடாது. ஒரு 5 நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறமா லேசாக திருப்பி விடுங்க. இந்த வாழைப்பூ கோலா உருண்டை ரெசிபி உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.